கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படும் விடியா அரசு. பால்மனம் மாறா வயதில் பெற்றோருக்கு ஈமச்சடங்கு செய்யும் பிள்ளைகள். யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என கண்ணீருடன் வேதனை தெரிவிக்கும் கருணாபுரம் மக்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு 2வது நாளாக கருப்பு உடையில் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருப்பு உடையில் சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுப்பு. சபாநாயகரின் முடிவை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு. சட்டப்பேரவை வளாகத்துக்குள் முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலக வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் எனில் சிபிஐ விசாரணை தேவை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் எம்எல்ஏவுக்கு தொடர்பு என சந்தேகம். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்னிடத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதோடு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, பல எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார், அவர்களையும் விசாரிக்க வேண்டும், அப்போ தான் உண்மை வெளியே வரும். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் ஹோமிபெசோல் ஊசி என்பதை திரித்து பேசிய அமைச்சர் மாசு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு தவறான கருத்தை பரப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 2017ஆம் ஆண்டில் சட்டப்பேரவையில் சபாநாயகரிடம் அவமரியாதையாக நடந்து கொண்ட காட்சிகளுடன் திமுகவை தோலுரித்த எதிர்க்கட்சித் தலைவர். திமுகவின் கூக்க செல்வம் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்த காட்சிகளை காண்பித்து காட்டமான விமர்சனம். தமிழக சட்டப்பேரவை விவாதங்களில் பங்கேற்காமல் அதிமுக புறக்கணிப்பு. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுப்பதால் இன்றைய சட்டமன்ற கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக எம்எல்ஏக்கள். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் கள்ள மௌனம் சாதிக்கும் கம்யூனிஸ்டுகள். திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பதாக கம்யூனிஸ்டுகள் மீது அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கடும் விமர்சனம். அரசாங்கத்துடைய நிர்வாக அணுகுமுறைகள் தவறான அணுகுமுறை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று பேரவையிலிருந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க. நேற்று ஃபுல்லாகவே நடக்கும், நேற்று சட்டப்பேரவை முழுவதும் இருந்து தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை மாதிரியும் அதிமுக நேற்று வெளிநடப்பு செஞ்சுட்டு இதை விட இப்போ என்ன பண்ணணும், கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு ஜால்ரா போடுறாங்க. அவங்க சொல்கிறது அவங்களுக்கு இப்போ அறியவே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஒரு காலத்தில் போராட்டம் பெரிய போராளிகளாக இருந்தாங்க. இப்போ அவங்களும் கைக்கு வந்த ஆளுங்கட்சியுடைய ஜால்ராவை. விடியா அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊடகங்களுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்கிறாரா சபாநாயகர் அப்பாவு? சபாநாயகரின் பேச்சு ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கும் முயற்சி என பலரும் கண்டனம். இந்த சபை நடவடிக்கைகள்ல
எதிர்க்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய வியாபாரிக்கு மெத்தனால் வழங்கியது தொடர்பாக கேசவன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை. மெத்தனால் சப்ளை செய்யப்பட்ட விவகாரத்தில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த திமுக பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. 2018ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்தில் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை கைது செய்து சட்டம் ஒழுங்கை காத்த அதிமுக ஆட்சி. ஊழல் செய்வதால் டெல்லிக்கு பயந்து பாஜகவினரை கைது செய்யாது தொடை நடுங்கும் பொம்மை முதல்வர். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் பாராக மாறிய சிறுவர் பூங்கா. ஆயிரக்கணக்கான சாராய பாக்கெட்டுகள் காணப்படும் நிலையில் அம்பலமாகும் அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் கூட்டு சதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே வெள்ளிமலையில் காட்டாராய் பாயும் கள்ளச்சாராயம். திரும்பிய திசையெல்லாம் சாராய பாக்கெட்டுகளும் சிதறி கிடக்கும் சைட் டிஷ்களும் தான் விடிய அரசின் சாராய சாவுக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளசாராய சம்பவத்தில் 4 நாட்களாக பேரமைதி காத்து வரும் நடிகர் சத்யராஜ். பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுபவர் என நாடகமாடி சத்தியம் தவறும் சத்யராஜ் என இளைஞர்கள் விமர்சனம். திமுக ஆட்சியில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்ட டிடிஎஃப் வாசன், டிராபிக் போலீஸை கேள்வி கேட்ட தம்பி, மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், கிளிஜோசியம் பார்த்தவர்கள், பாசக்கரம் நீட்டிய போதைப் பொருள் பேர்வழி ஜாஃபர் சாதிக், ரவுடிகள், கள்ளச்சாராய வியாபாரிகள் என கிண்டலடிக்கும் 2K கிட்ஸ். தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 நாளில் சிக்கிய 876 சாராய வியாபாரிகள். 876 பேரும் இத்தனை நாளாக கள்ளச்சாராயம் விற்றதை ஒப்புக்கொண்ட விடியா திமுக அரசு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி உள்ளிட்ட 3 கைது. சாராயத்தை தொடர்ந்து மதுவிலும் ராஜாங்கம் நடத்தி வரும் திமுகவினரால் தாலியை இழக்கும் பெண்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் நைட் கிளப். முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு மகனுக்கு காவல்துறை இணை ஆணையர் துணை போவதாக புகார். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாள் வாழ்த்து. பொது வாழ்வில் இணைந்துள்ள அன்பு சகோதரர் விஜய் பூரண நலமுடன் பல்லாண்டு மக்கள் சேவை புரிய வேண்டும் என வாழ்த்திய கழக பொதுச் செயலாளர். கோவை மாவட்டத்தில் 40 வருடங்களாக திமுகவில் இருந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைப்பு. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஏற்பாட்டின்படி கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த திமுகவினர். வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ். தென்காசி அருகே 10 நாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி படுகாயம். மருத்துவமனையில் சிறுமி தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தெருநாய்களை பிடிக்க விடிய அரசுக்கு மக்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ராட்வீலர் நாய் கடித்து சிறுவன் காயம். சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. டாஸ்மாக் பாடல் விளம்பர பிரியன் கோவனுக்கு கேட்காத கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண ஓலம். கோவக்கார கோவன் கோழை கோவனாக மாறியது ஏன் என தமிழக இளைஞர்கள் தாறுமாறான கேள்வி. டாஸ்மாக் வருமானம் 2022, 2023 காட்டிலும் 2023, 2024 ஆண்டில் 1734 கோடி ரூபாய் அதிகரிப்பு. மது விற்பனைக்கு டார்கெட் நிர்ணயித்து தமிழக பெண்களை விதவைகளாக்கி அனாதைகளாக்கி வரும் விடிய அரசு. டாஸ்மாக் வருவாய் தாறுமாறாக உயர்ந்த புள்ளி விவரங்கள் வெளியான நிலையில் பொம்மை முதல்வருக்கு இளைஞர்கள் சரமாரி கேள்வி. 2020ஆம் ஆண்டு மதுவுக்கு எதிராக கருப்பு கொடியுடன் கருப்பு உடையுடன் போராடிய மானஸ்தர்கள் எங்கே என காட்டமாக விமர்சனம். மந்திரி கல்லா கட்ட